வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை கனகாவுடைய தற்போதைய பரிதாப நிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கனகா போட்டோ கசிந்தது எப்படி? போஸ் தந்தாரா நடிகை கனகா? பார்த்ததுமே உருகிய ரசிகர்கள் அன்பு கோரிக்கை. கனகா குறித்து தற்போதைய போட்டோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த போட்டோ எப்படி வெளியானது குறித்து தான் தகவல் ஒன்று தற்போது கசிந்துள்ளது. நெட்டிசன்கள் உரிமையுடன் கனகாவுக்கு கோரிக்கை ஒன்று விடுத்து வராங்க. அது என்னன்னா, கனகாவுக்கு எல்லாமே அவங்க தானாம். அப்பா விட்டுட்டு போயிட்டாரா, அம்மா போனதுக்கப்புறம் இனி நமக்கு என்ன இருக்குன்னு நினச்சாங்களாம். ஒரு நாள் டப்பிங் எலெக்ஷன் நடந்தது, அதுக்காக போயிருந்தாங்களாம். அப்போது ஒருத்தர் வந்து, சார் உங்கள் கனகா மேடம் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்களாம். கனகாவா அது? எங்கன்னு நான் கேட்டேன். அதை கனகா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் சார், நான் தான் கனகான்னு சொல்லுனாங்க. என்னமோ வெள்ளைக்கார பொண்ணு மாதிரி இருக்கேன்னு கேட்டாங்க. சிவப்பா கொஞ்சம் எடை போட்டு முடியெல்லாம் பார்த்துருக்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. பாரதி ராஜாவின் சொந்த படம் மருதாணியின் கனகா நடிக்க வேண்டியது. ஆனால் கனகா பார்த்தீங்கன்னா மறுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கங்கை அமரன் பார்த்தாரு. கரகாட்டன்காரன் படத்தில் அவங்கள நடிக்க வச்சார். அப்போது அவர் பேர் கனக மகாலட்சுமி. நான் அவர் அமர் அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னென்ன இவ்வளவு பெருசாக பேர் இருக்குன்னு. அப்புறம் தான் கனகான்னு பேர் வச்சுட்டேன்னு நான் சொன்னார். அவங்க அம்மா இறந்தப்பறம் அதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏதோ படத்தில் நடிச்சுட்டு போயிட்டு இருந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்லை என கூறியிருந்தார் கங்கை அமரன். இந்த பேட்டி கடந்த மாதம் வெளியாகியிருந்த நிலையில் இப்போது இந்த ராமராஜன் பேட்டி வைரலாகி வந்தது. அதே போல் குட்டி பத்மினி சில மாதங்களுக்கு முன்பு கனகாவை நேரில் சந்தித்து பேசியதும் அந்த வீடியோ தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் பெரும் வரவேற்பு தந்தாங்க. காரணம், கனகா யாரையுமே சந்திக்காமல் ஒதுங்கியிருந்த நிலையில் குட்டி பத்மினியை மட்டுமே கனகா சந்தித்து வந்திருக்காங்க. அது கூட பேட்டி மாதிரி இல்லாமல் டீ சாப்பிட்டு கொண்டே இருவருமே கேஸ்வலாக சந்தித்து பேசினாங்க. அதை இப்போது நெட்டிசன்கள் ஷேர் செய்து வந்தாங்க. காதல் தோல்வியால் நம்பியார் செய்த துரோகமா, சுற்றி இருந்தவர்கள் கிடைத்த ஏமாற்றமா, வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களா என்று தெரியவில்லை. கனகா ஒதுங்கியே வாழ்ந்து வராங்க. இப்போது திடீரென கனகாவுடைய தற்போதைய ஃபோட்டோ வெளியாகிறது. சமீபத்தில் மால் ஒன்றுக்கு சென்றிருக்காங்க. ரசிகர் ஒருவர் கனகாவை அங்கே பார்த்த உடனே நீண்ட நேரத்துக்கு பிறகு கனகாவின் அனுமதியை கஷ்டப்பட்டு வாங்கி அதற்கு பிறகு இந்த ஃபோட்டோவை எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்களா. கெஞ்சி கூத்தாடி கனகாவின் அனுமதியை பெற்று ஃபோட்டோ பதிவிட்டதாக தகவல் வெளியாகிருந்தது. ஆனால் குட்டி பத்மினி கனகாவை சந்தித்து இந்த குறுகிய மாதங்களுக்குள் இவ்வளவு வித்தியாசமாக என இணையவாசிகள் கமெண்ட் செய்து வராங்க. அது மட்டுமில்லாமல் மீண்டும் கனகா சினிமாவில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று, இனியும் ரசிகர்களை விட்டு இருக்கக்கூடாது என்றும் அன்பு கலந்த கோரிக்கையை விடுத்து வராங்க நடிகை கனகாவுக்கு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.